மலேரியானால பாதிக்கப்படுற எண்ணிலடங்காத மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமா காப்பாற்றப்பட்டு வராங்க. அதாவது 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் மலேரியாக்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியில ஈடுபட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2,00,000க்கும் மேற்பட்ட காம்பவுண்ட்ஸை மலேரியாக்கு எதிராக பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அது எதுவுமே மலேரியாக்கு எதிராக சரியா செயல்படல. இந்த நிலையில தான் 1972ஆம் ஆண்டு 2UUன்ற ஒரு ஃபீமேல் சைனீஸ் மலேரியாலஜிஸ்ட் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி ஆர்டிமிசியா அணுவான்ற ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டை கண்டறிஞ்சாங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆனது மலேரியாக்கு எதிரான சரியான மருந்து அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. அதுதான் ஆர்டிமிசினின் அப்படின்றது. அதுக்கப்புறமா 1973ஆம் ஆண்டு டைஹைட்ரோ ஆர்டிமிசினையும் 2UU கண்டறிஞ்சாங்க. பின்னர் 1990களில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆர்டிமிசினின் அப்படின்றது மலேரியாக்கு எதிரான சரியான மருந்து அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா தான் ஆர்டிமிசினும் அதனோட சேர்ந்து செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸும் இன்றைய காலகட்டத்தில் காம்பினேஷன்ஸாக பயன்படுத்தப்பட்டு மலேரியாக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ பாரம்பரிய மருத்துவத்தினால கண்டறியப்பட்ட ஆர்டிமிசினின் தான் இன்னைக்கு வரைக்கும் மலேரியானால பாதிக்கப்படுற எண்ணிலடங்காத மனிதர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த ஆர்டிமிசினின் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம்.